சில பேர் இன்னைக்கு நம்ம நடக்கிற வாழ்கிற இடத்துல குடும்பத்தில் சில சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம், பின்வாங்கி விடுகிறோம். இன்னைக்கு நம்மளுக்கும் சில காரியங்கள்ல அதே போல பயந்து சூழ்நிலையில நிறைய பேர் இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியும். பாருங்க, வேதத்துல கூட ஆகார் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அவளுக்கு சம்பவித்தது? அவளுக்கு ஒரே நம்பிக்கை, தன் கணவன் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்மளை காப்பாற்றுவான். அதுதான் அவளுடைய நம்பிக்கை. பாருங்க, கணவன் கடைசியில என்ன ஆனாரு? கைவிட்டு ஒரு நிலைமை, அவரை துரத்தி விடப்பட்டாயிட்டு. வாழ்க்கையை குறித்து அவளுக்குள்ள ஒரு பயம். இனி நம்ம என்ன செய்ய போகிறோம், இனி பிள்ளைய நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்துக்குள்ள அவ இருந்தா. இன்னைக்கு நீங்களும் ஏதோ ஒரு தடுமாற்றத்துக்குள்ள அப்படி இருக்கலாம். எதையோ நம்பி நம்ம மனிதர்கள் நம்மளை கைவிட்டுட்டாங்களே, இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி வேதத்துல சில இடத்துல சொல்லப்படுகிறது. பிரசங்கி சொல்லுகிறான், அஸ்திபாரமும் நிர்மூலமாகிறதே மனுஷன் என்ன செய்வான். அதே போல அஸ்திபாரங்கள் சில நேரத்துல நொறுங்கும் பொழுது நில குலைந்து விடுவோம். கணவரே கைவிடப்பட்ட நிலைமை, பிள்ளைகளை நம்பி இருப்பாங்க. இனிமேல் என் பிள்ளை தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி பிள்ளைகள் ஏமாற்றி விடுவார்கள். பெற்றவர்களை துரத்தி விட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட உலகத்துல தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அதே சூழ்நிலை தான் அந்த ஆகாருக்கு நடந்தது. ஆனா கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு. நீங்க எந்த சூழ்நிலையில போனாலும் நீங்க நினைப்பீங்களா, நான் தனியா இருக்கிறேன்னு, இந்த சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ள ஆள் இல்லைன்னு சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நீங்க போகிற பாதையில உங்க கூட வந்து கொண்டிருக்கிறார். மனிதனால் வர முடியாது, கணவரால் வர முடியாது, உங்க சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாது, உங்க இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா தேவனுக்கு எல்லாம் அப்பட்டமாய் தெரியும். உங்களை காண்கிற ஒரு தெய்வன் உண்டு. அவர்தான் அந்த ஆகாரை சந்திக்கிறார். ஆகாரே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? பயப்படாத, நான் இருக்கிறேன், உன் பிள்ளையை ஒரு ஜாதியாய் மாற்றுவேன் என்று ஆதியாகமம் 21:17-18 அவளை சந்திச்சு ஆண்டவர் வாக்கு கொடுத்து சந்ததியாய் மாற்றுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இதே போல உங்களுக்கும் கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். அதே தேவன் இன்னைக்கு உங்களையும் சந்திக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னையும் சந்தியும், என்னையும் கைப்பிடித்து நடத்தும் என்று நீங்க சொல்லுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென்.